வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம செய்யலாம் ஃபிஷ் பால்ஸ். இது ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபிஷ் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். இதுக்கு முதல்ல ஃபிஷ்ஷை ஸ்டீம் பண்ண போகிறோம். இதுக்கு கொஞ்சம் முள் இல்லாத மீனாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வாவல் மீன். நான் இட்லி தட்டில் இதை வேக வைக்கிறேன். வெந்ததும் இதை முள்ளை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ளஷ் பார்ட்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக மசாலா ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஆயில் பேனில் விடுங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு வதங்கினதும் ஒரு அரை பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மசாலாலாம் ஆட் பண்ணலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. அடுத்ததாக நம்ம வேக வச்ச மீனை ஆட் பண்ண போகிறோம். மீனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா கலந்து விடுங்க. இதோட கொஞ்சமாக மிளகு பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி ஆட் பண்ணுங்கள். இங்கே என்னோட டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் காரம் பத்தாத மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் மிளகாய் பொடி நான் ஆட் பண்ணுறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான சால்ட். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இது ஆறட்டும். அடுத்ததாக நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும். அதுக்குள்ளே நம்ம ஃபிஷ் மசாலாவும் ஆறிடுச்சு. இப்போ இதை உருண்டைகளாக்கலாம். உருண்டை ரெடி. இதை கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா கோட் பண்ணுங்க. அடுத்ததாக பிரெட் கிரம்ஸில் நல்லா உருட்டி எடுங்க. இது நல்லா டைட்டான உருண்டையாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஆயிலில் போடும்போது பிரியாது. இதோ நம்ம உருண்டைகள்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் ஆயிலில் போட்டுற வேண்டியதுதான் பாக்கி. நல்லா சூடான எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சிடலாம். எல்லா பக்கமும் நல்லா டர்ன் பண்ணி குக் பண்ணுங்க. அப்பதான் எல்லா சைடும் நல்லா மொறுமொறுன்னு ஆகும். ஸோ நம்மளோட ஃபிஷ் பால்ஸ் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெளியில் மொறுமொறுன்னு உள்ள நல்லா ஜூஸியாக இந்த ஃபிஷ் பால்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மைனீஸ் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபிஷ் பால்ஸ் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.